திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். உங்களுக்கு முன்னே நான் மன்னனிலேயே ஐயா உங்களுடைய ஒரு சாதாரண சீடன்தான். ராஜராஜன் எப்படி சாதாரணனாக ஆக முடியும்? சதய நட்சத்திரத்தில் பிறந்தவன் எப்படி வெறும் ஆளாய் நிற்க முடியும்? கையில் சங்கும் சக்கரமும் தரித்தவன் எப்படி சாமானியனாக ஆக முடியும்? விஷ்ணுவைப் போல் அகன்ற மார்பும், பிரம்மனைப் போல் குறுகிய இடுப்பும், சிவனைப் போல் செஞ்சிடை கலந்த ரோமமும் உடைய தலையை கொண்டவன் எப்படி ஏறுமாறாக நடக்க முடியும்? நீ கடவுளின் பிரதிநிதி. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருக்கும் இறையின் ஒரு வடிவம். இறைவன் விரும்பி வடிவெடுத்து இங்கே ராஜராஜாக வந்திருக்கிறது. இல்லை ஐயா, எனக்கு அப்படி தோன்றவில்லை. நீங்கள் வெறுமை புகழ்கிறீர்கள். நான் பல்வேறு குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றேன். இது வெறும் மாயை. இந்த மாயை ராமபிரானுக்கும் இருந்தது. சீதையை தேடி எங்கே எங்கே என்று காடுகளெல்லாம் அலைந்து மரங்களுக்கு முன்பெல்லாம் விழுந்து, மானி நீ சீதையை பார்த்தாயா? யானியே நீ சீதையை பார்த்தாயா? அன்னமே என் மனைவியை பார்த்தாயா என்று அழுது அரற்றி புலம்பினார். கடவுள் அழுவாரா? மனைவி எங்கே என்று தேடி அலைவாரா ராஜராஜா? அது மாயை. தனக்குத்தானே கண்களை மூடிக்கொண்டு விளையாடுகின்ற தீராத விளையாட்டு. மற்றவர்கள் தனக்கு அருகே வந்து தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவரே செய்கின்ற திட்டம். நல்லதை உணர்ந்துகின்ற ஒரு கதை வேண்டும் என்பதற்காக கெட்டதை விட்டுவிட்டு தன் மனைவியை தூக்கி வரச் செய்து பிறகு தானே போய் சம்ஸ்காரம் செய்த ஒரு திட்டம். அதே விஷயம்தான் இங்கும் நடக்கின்றது. இறைவன் உன்னுடைய உருவில் வந்து தனக்கு ஒரு இருப்பிடம் அமைத்து கொள்ள முடிவு செய்துவிட்டான். இந்த பூமியில் ஒரு முக்கிய நரம்பில் மிக துடிப்பான நாடியில் குடியிருக்க விரும்பிவிட்டது. கருவூர் தேவர் சொன்னார். ஐயா குருதேவரை, கோவில் கட்டலாம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? வேறு எதற்காகவும் நீ இங்கு பிறக்கவில்லை ராஜராஜா. நீ செய்கிற எல்லா காரியமும் இதை நோக்கித்தான் நகர்ந்து இருக்கிறது. இப்பொழுது அதற்கான வேலை வந்துவிட்டது. ஆனால் குருதேவரே, சூழ்நிலை சரியாக இல்லையே. மிகச் சரியாக இருக்கிறது ராஜராஜா. உன்னை வேகப்பட்டுத்தான் பல காரணங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றன. உன்னை கால் இடற வைக்கின்ற பல காரியங்களுக்கும் முன்னில் துரிதப்படுத்தவை முயன்று கொண்டிருக்கின்றன. நீ யார் என்று எனக்கு தெரியும். பிறர் தடிக்கிற போது, மறிக்கின்ற போது, முடியாது என்று சொல்லுகிற போது, இயலாது என்று நினைக்கிற போது, இது நம்மால் இயலும் என்று நினைக்கக்கூடியவன் நீ. நீ செய்ய வேண்டும் என்ற ஆவல் கொண்டவன். அடுத்த முகூர்த்தத்திலேயே கோவில் கட்ட கால்கோள் விழா நடக்கட்டும். மண் தோண்டி நீர் ஊற்றி கல் நட்டு நாம் கோவில் வேலையை துவங்கிவிடலாம். இதை சொல்லவா இவ்வளவு விரைவாக வந்தீர்கள்? ஆம் ராஜராஜா, அப்படி என்றால் சொல்லுங்கள், எப்பொழுது வேலையை துவங்கலாம்? இன்றே, இப்பொழுதே வேலையை துவங்கலாம். கருவூர் தேவர் மிக பெரிதாக புன்னகை செய்தார். மன்னர் அவரை வியப்போடு பார்த்தார். அவர் மனதில் மெல்ல ஒரு சஞ்சலம் புகுந்தது. ஐயா, நான் விரதம் எதுவும் அனுஷ்டிக்கவில்லையே, கங்கணம் எதுவும் கட்டிக்கொள்ளவில்லையே. தேவையில்லை. பரிசுத்தமானவர்களுக்கு எதற்கு விரதம்? மனதுக்குள் எப்பொழுதும் சிவனை பற்றிய சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு எதற்காக நியம நிஷ்டைகள்? நீ இறைவனோடையே இருக்கின்ற இறை அம்சம். உனக்கு இவையெல்லாம் தேவையில்லை. இவ்வளவு அவசரமாக செய்ய சொல்வதற்கு ஏதேனும் காரணம் இருக்கின்றதா? ராஜராஜர் கேட்க கருவூர் தேவர் மௌனமாக இருந்தார். பஞ்சவன் மாதேவி சட்டென்று பேசினாள். காரணம் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இப்பொழுது நாம் கிளம்பலாமா? தஞ்சையின் தெற்கு பகுதியில் நீங்கள் நிலம் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள். மேடான புல்வெளியை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள். அங்கு போய் நின்று கருவூர் தேவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வோம். நான் தயார். கருவூர் தேவர் கிளம்ப ஆயத்தமானார். நான் போய் குளித்து விட்டு வரட்டுமா? ராஜராஜன் கேட்டார். தேவையில்லை ராஜராஜா. எதற்காக குளியல்? இல்லை, அந்த புறத்தில் மனைவியோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தேன். எது பற்றி பேசிக்கொண்டிருந்தாய்? கண்ணப்ப நாயனார் சரித்திரம். அப்படி என்றால் அது நீ 1000 முறை குளித்ததற்கு சமம். உன் மனைவியரும் குளிக்க வேண்டாம். வரச்சொல். அனைவரையும் பட்ட மகிழ்ச்சியும் நீயும் தேரில் ஏறி கொள்ளுங்கள். மற்றவர்கள் வேறு தேர்களில் பின்தொடரட்டும். பஞ்சவன் மாதேவி குதிரை ஏறி முன்னால் போகட்டும். எனக்கு ஒரு யானை கொடு. நான் மக்களை பார்த்தபடியே வர வேண்டும். அடடா, முக்கியமான நேரத்தில் அமைச்சர் பிரம்மராயர் ஊரில் இல்லையே. அதனால் என்ன? மற்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? பிரம்மராயர் விரைவில் இங்கு வந்து கலந்து கொள்வார். கவலை வேண்டாம். ஆனால் பஞ்சவன் மாதேவி, இங்கு அதிகாரிகள் யார் இருக்கிறார்கள்? திறமையானவர்கள் எவரே இருக்கிறார்கள்? அவர்களை உடனே இங்கே வரச் சொல். இப்பொழுது கோட்டைக்கு காவல் யார்? கருவூர் தேவர் வேகமாக கேட்டார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவருக்கு காரியம் செய்கின்ற பொய்கை நாட்டு கிழவர் ஆதித்தன் சூரியன்.
அவரை நாங்கள் மூவேந்த வேளாண் என்று அழைப்போம். ஆகா, பார்த்திருக்கின்றேன். உயரமாய் மெல்லிய உடம்பாய் நீண்ட மீசையாய் நிற்பாரே, அவர்தானே? அவர் மிக மிக கெட்டிக்கார பெரியவராயிற்றே. வரச்சொல். அவரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? சிறுதனத்து பெருந்தரம் கோவன் அண்ணாமலையான். அவரை நீங்கள் கேரளாந்தக விழுப்பறையன் என்று அழைப்போம். ஆம், அந்த இளைஞனும் கெட்டிக்காரன்தான். அவனுக்கு சமீபமாய் திருமணமாயிற்று அல்லவா? நல்லது, அவனும் வரட்டும். பிறகு காஞ்சியிலிருந்து இங்கு வந்திருக்கின்ற உதய திவாகரன். இதுவரை நாங்கள் ராஜராஜ மூவேந்தர் வேளாள் என்றுதான் அழைப்போம் அவரை. நான் அவரை பார்த்ததில்லை. வரச்சொல். உதயன் திவாகரன் என்ற பெயர் நன்றாக இருக்கிறது. வரச்சொல். கருவூர் தேவர் கட்டளையிட்டார். என்னுடைய ஊரைச் சேர்ந்த வடுகன் என்பவர் இங்கே அதிகாரியாய் இருக்கிறார். அவரை எப்படி அழைப்பீர்கள்? நித்த வினோத வளநாட்டு நல்லூர் பஞ்சவன் மாதேவி சதுர்வேதி மங்கலத்து வடுகன். உன்னுடைய ஊர்க்காரனா? நல்லது, வரச்சொல். வேறு யார் உண்டு? ராஜராஜ தேவர் பெருந்தனம் கத்தி அரையன் அவருடைய மகன் கண்டையன் என்கின்ற ஒரு அதிகாரி இருக்கிறார். இவர் இளைஞர். இவரை ராஜராஜ கத்தி அரையன் என்று அழைப்போம். நமக்கு இளைஞர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். இவரையும் வரச்சொல். இறையனுடைய விளையாட்டு இது. இவர்களுக்குத்தான் கோயிலில் முக்கிய பங்கு இருக்கப் போகிறது. அதனால்தான் இவர்கள் இங்கே ராஜராஜருக்கு அருகேயே இருக்கிறார்கள். இவர்கள் ஐவரையும் நான் இப்பொழுதே பார்த்தாக வேண்டும். ஆளை அனுப்பி உடனே வரச்சொல். கருவூர் தேவர் பரபரத்தார். மன்னர் உள்ளே போனார். ஈரத்துணியால் அவர் முதுகையும் முகத்தையும் துடைத்தார்கள். மெல்லிய கிரீடம் அமைத்தார்கள். அரசிகள் வேறு உடை கொடுக்க மன்னர் உடுத்தி கொண்டார். நீலப்பட்டு வேட்டியில் இடுப்பில் கட்டி பின்பக்கம் சொருகி மஞ்சள் பட்டை அதன் மேல் இறுகி கட்டி கொண்டு மேலே வெண்பட்டு அணிந்து இடது கையில் சிகப்பு துணியை சுற்றி கொண்டார். நெற்றியில் திருநீர் இட்டு கொண்டார். மார்பிலும் கழுத்திலும் முதுகிலும் தோளிலும் சந்தனம் பூசிக்கொண்டார். வேறு சில வாசனை திரவியங்களும் அவருக்கு பூசப்பட்டன. மெல்லிய குங்குமம் நெற்றியின் நடுவில் தீட்டினர். பெண்களே, நீங்களும் சீக்கிரம் தயாராகுங்கள். எங்கே வானவந்தாதேவி? விரைவில் அவள் தயாராக வேண்டும். என்னோடு தேரில் வர வேண்டும். அரசியல் பல்வேறு திக்கில் ஓடினர். நிறைய உத்தரவுகள் அங்கே போடப்பட்டன. மெல்லிய கூச்சல்கள் எழுந்தன. ஒரு பரபரப்பு அங்கே பற்றி கொண்டது. பஞ்சவன் மாதேவியும் கருவூர் தேவரும் தனித்து விடப்பட்டனர். குருதேவர் எது செய்தாலும் சரியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒரு மாலை பொழுதில் திடீரென வந்து உள்ளே நுழைந்து இன்றைய இப்பொழுதே பூமி பூஜை என்கிறீர்களே, இதுதான் எனக்கு புரியவில்லை. வாசலில் துக்கச் செய்தியோடு வேறு சிலர் நின்றிருக்க இப்பொழுது இந்த பூமி பூஜை எந்த விதமாக நடக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. அவள் கீழ்குரலில் பேசினாள். உன்னுடைய மனக்கலக்கத்திற்கு காரணம் எனக்கு புரியவில்லை. இது ஆசீர்வாதம். ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது மிகப்பெரிய தடை உண்டாவது ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் வேறு எங்கும் போகாமல் இங்கே இருந்து அந்த வேலையை செவ்வனே செய்வர். செம்பியன் மாதேவியார் செவ்வனே செய்ய போகிறார். அதுவும் ராஜராஜர் காரியத்தை ஆசீர்வதிக்கப் போகிறார். உடம்பாக இருக்கிறவரை தான் தூஷணைகள். உடம்பு போன பிறகு அவர்கள் சகலரு சமம். நீ அவரை இன்னும் அரச குடும்ப பெண்ணாக நினைக்காதே. அது முடிந்து போய்விட்டது. இனி அவர் தெய்வ ரூபம். எப்படி இருந்தார், எங்கு இருந்தார், எதுவுமே தெரியவில்லை. அதை விசாரிக்கவே இல்லை. வெறுமே வாசலில் நிற்க வைத்திருக்கின்றேன். பஞ்சவன் மாதேவி சொல்ல, இப்பொழுது விசாரிக்க வேண்டாம். அவர்களை நீ உன்னோடு அழைத்து போய்விடு. எங்கு இந்த பூமி பூஜை நடக்கிறதோ அந்த இடத்திற்கு போய் தெற்கு பக்கம் அவர்கள் வரிசையாக நிற்கட்டும். இந்த பூஜை முடிந்த பிறகு அவர்களை நோக்கி நான் மன்னரை அழைத்து வருகிறேன். அப்பொழுது அவர்கள் அந்த செய்தியை சொல்லட்டும். அதுவரை மற்றவர்கள் எவரோடும் பேச வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு விடு. பஞ்சவன் மாதேவி குருதேவரை வணங்கி எழுந்தாள். இது மிகப்பெரிய காரியம். இதை நீங்கள்தான் செவனை நடத்தி வைக்க வேண்டும். மன்னருடைய வேகத்தை பார்க்கும் பொழுது, அவர் இரவெல்லாம் தூங்காமல் அலைவது பார்க்கும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது என்று வேண்டிக் கொண்டாள். பஞ்சவன் மாதேவி, நீ சொன்னது போல இது மிகப்பெரிய காரியம். எளிதில் நடக்கக்கூடிய விஷயமல்ல. இது வேதனைப்படாமல் நடந்து முடியாது. பிரசவம் போல் வலியும் அவசையும் தவிப்பும் அடைந்துதான் ஆக வேண்டும். அப்படி நடப்பதுதான் சிறப்பு. வலியற்று பிள்ளை பெற்றால் பாசம் வருமா? அதனால் தான் சொல்லுகின்றேன். எது குறித்தும் நீ கவலைப்படாதே. இறை தன்னை இங்கே நிலைநிறுத்தி கொள்ள முடிவு செய்துவிட்டது. மொத்தமும் இறைவனிடம் ஒப்படைத்துவிடு. மிகப்பெரிய விஷயம் ஒன்றும் உருவாகப் போகின்றது. காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சரித்திர சின்னம் இங்கே நிறுவப்படப் போகிறது. ராஜராஜனின் புகழ்
உன் புகழ், உலகமாதேவியின் புகழ், இங்குள்ள அரசுகளின் புகழ், மந்திரிகளின் புகழ், சேனாதிபதிகளின் புகழ், என் புகழ் கடைசி வரை இந்த பூமியில் நிலைத்து நிற்கப் போகிறது. நாம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். கிரகங்களின் சேர்க்கை மிக அற்புதமாக இருக்கிறது. எனவே இது நம்மால் முடியுமா என்ற ஒரு கேள்வியை அறவே தூக்கி போட்டுவிட்டு, இறைவன் இங்கே ஏதோ நடத்தி கொண்டிருக்கின்றானே என்ற எண்ணத்தோடு செயல்படு. இல்லையெனில் சிக்கிக்கொண்டு மனவேதனைப்படுவாய். நான் சொல்வது புரிகிறதா? வேறு எவருக்கும் இது புரியாமல் இருக்கலாம். உனக்கு புரிய வேண்டும் பஞ்சவன்மாதேவி. புரியாதவர்களுக்கு நீ சொல்லித்தர வேண்டும். கருவூர்தேவர் வேகமாகவும் சற்று கோபமாகவும் பேசினார். பஞ்சவன்மாதேவி அவரை பார்த்து கை கூப்பினாள். முடிந்த அளவில் இதை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றேன். அப்படியே நடக்க பிரயத்தனமும் செய்கின்றேன். ஆனால் என்னை மீறி குழந்தை போல் நான் சில சமயம் தடுமாறி விடுகின்றேன். அப்பொழுது இந்த கிழவனின் பெயரை சொல். கருவூரா கருவூரா என்று கூவு. நான் வந்து நிற்பேன். அப்படி கூவும்படியான வேதனை எதுவும் உனக்கு நேராது இருக்கட்டும். கருவூர் தேவர் பஞ்சவன்மாதேவியை ஆசீர்வதித்தார். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மாளிகையை விட்டு வெளியே கிளம்புகிறார் என்பது எக்காலமாக ஊதப்பட்டு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ஒரு சிறிய முரசு எருதின் மேல் வைத்து அதை ஒரு இளம் வீரன் வேகமாக முழக்கி கொண்டு போனான். பெரிய முரசுகளை யானை மீது வைத்து பூமி அதிர வேகமாக அடித்தார்கள். அப்பொழுது எழுந்த ஒளியால் குதிரைகள் மிரண்டு கனைத்து காலை தூக்கி அட்டகாசம் செய்தன. அங்கே அருகே நின்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் கூச்சலிட்டு விலகி ஓடினர். அந்த கூச்சலால் பெரியவர்களும் பெண்களும் திரும்பி பார்த்து என்ன ஏது என்று அறிவதற்கு அரண்மனையின் வாசல் பக்கம் குழுமினார்கள். வீட்டிற்குள் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் சாளரங்களின் வழியே வேலையை எட்டி பார்த்தார்கள். அரசு அதிகாரிகளின் உறவினர்கள் அலங்கரித்து கொள்ளவும் மேல் துணியை அணிந்து கொள்ளவும் பரபரத்தனர். அந்தப்புற சுவர் நிழலில் உட்கார்ந்தும் படுத்தும் கால் நீட்டியும் கிடந்த அரசரின் மெய்க்காவல் படை திடுக்கிட்டு எழுந்து கொண்டு என்னவென்று விசாரித்தது. அரசர் தெற்கு நோக்கி உள்ள புல்வெளிக்கு போகிறார். அங்கு தலைக்குளத்தார் ஆலயத்திற்கு அருகே புதிய கோவிலுக்கு கல் நடும் வேலையை செய்யப் போகிறார் என்று புரிந்து கொண்டு வேகமாக அந்த படை செயல்பட துவங்கியது. முதலில் வரிசையாக நின்றது. அதில் இருப்பவர்கள் பக்கத்துக்கு பத்தாக பிரிந்தார்கள். தலைக்குளத்தார் கோயில் நோக்கி ஒரு சிறிய உதிரிப்படை விரைந்தது. வழியில் நிற்பவர்களை ஒழுங்கு பண்ண இன்னொரு படை விரைந்தது. அரசரை சுற்றி நிற்பதற்கும் எதில் போகப் போகிறார் என்று பார்க்கவும் இன்னொரு படை பரபரத்தது. இப்படியே அரசர் வெளியே வந்துவிட்டால் கோட்டையை யார் காப்பது என்பதை தீர்மானம் செய்தது. பழக்கத்தின் காரணமாக மிகச் சில நொடிகளுக்குள் கட்டளைகள் நிறைவேறி அவர்கள் தங்களை சமமாக பிரித்து கொண்டு பல்வேறு இடங்களுக்கும் வேகமாக நகர்ந்தனர். இப்படி நகரும் பொழுது குறுக்கே யார் வருகிறார்கள், எதற்கு வருகிறார்கள் என்று பார்க்காமல் கடும் துரிதத்தோடு செயல்பட்டனர். ஏதானாலும் அரண்மனை வாசலிலும் முற்ற வெளியிலும் அரண்மனைக்கு வெளியிலும் பரபரப்பு ஏற்பட்டது. 10 குதிரை வீரர்கள் தலை தெற்கு நோக்கி போவதை பார்த்து வீடுகளில் உள்ள ஆண்கள் என்ன என்று நின்றார்கள். அடுத்தபடியாக வந்த சிறிய படை அவர்களுக்கு விவரம் சொன்னது. அரசர் இந்த வழியே வரப்போகிறார். தெற்கில் உள்ள புல்வெளியில் தலைக்குளத்தாருக்கு அருகே புதிய கோவில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப் போகிறார். விலகி நெல்லுங்கள். இது பற்றி முன்னம் பறையறிக்கவில்லையே? ஒரு பெரியவர் கேட்க, ஏன் உமக்கு சொல்லிவிட்டுத்தானே எதுவும் செய்ய வேண்டும் என்ற எண்ணமா? இது மன்னருக்கே தெரியாது என்று நினைக்கிறேன். கருவூர் தேவர் வந்தார். உடனடியாக செய்ய சொல்லி இருக்கிறார். எனவே இந்த வேலை அவரின் கட்டளையால் துரிதமாக நடைபெறுகிறது. அப்படியா? கருவூரார் சொன்னால் ஏதோ காரணம் இருக்கும் என்று பெரியவர் பின்வாங்கி கொண்டார். மக்கள் குதிரைப்படையினர் ஒழுங்குபடுத்தாமலேயே தாங்களாகவே ஒழுங்காக நின்றனர். மன்னரை வரவேற்பதற்கு என்ன செய்வது என்று வேகமாக பேசினர். அருகிலுள்ள வேதியர் குடிக்கு போய், அங்கே அரசர் இந்த வழியே வருகிறார், அவரை வரவேற்கும் மங்கள வார்த்தைகளை சொல்ல இங்கு உடனே அந்தணர்களை அழைத்து வரச் சொல்லுங்கள். ஊர் பெரியவர்கள் கட்டளையிட்டனர். தஞ்சையில் உள்ள முக்கியமான வீதிகளில் குடியிருக்கும் வேதியர்கள் ராஜவீதியின் ஒரு திருப்பத்தில் நின்று கொண்டனர். தோரணம் கட்ட முயற்சித்த போது மெய்க்காவல் படையினர் அதை தடுத்து நிறுத்திவிட்டனர். தேவையில்லை, அவசரமாக செய்கின்ற எந்த வேலையும் ஆபத்தில் முடியும். அரசர் யானையில் வருவார் என்று நினைக்கிறேன். அப்படி வந்தால் அந்த உயரத்திற்கு இந்த தோரணங்கள் சரியாக வராது, இடைஞ்சலாகி போகும். அரசரே அகற்றும்படி ஆகும். எனவே தோரணங்கள் இல்லாது வேறு எந்த விதமாக வரவேற்க முடியுமோ அதை செய்யுங்கள் என்று சொல்ல, வீட்டு பெண்கள் கிணற்றில் நீர் சேர்ந்து எடுத்து வர வாலிபர்கள் அதை வாங்கி தெரு முழுவதும் தெளித்தார்கள். தெருவில்
புழுதி அடங்கி ஒரு குளுமை பரவியது. பெண்கள் பெரிதாக அரிசி மாவில் கோலங்கள் போட்டார்கள். பூக்களை பறித்து வந்து அந்த கோலத்தின் மீது வைத்தார்கள். வீட்டு வாசலுக்கு தோரணங்கள் கட்டினர். பூக்களை வைத்தார்கள். அரசர் மீது தூவுவதற்காக சில கூடை பூக்களையும் வைத்து கொண்டனர். ஒரு மெய்க்காவல் ஆள் இறங்கி அந்த பூக்கூடையை ஒரு முறைக்கு இருமுறை தட்டி பார்த்தான். பூக்கள் தானையா, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? இது பூக்கள் என்று எனக்கும் தெரியும். உங்கள் மீது எனக்கு சந்தேகமில்லை. அவசரத்தில் பூக்கள் உள்ள பூச்சிகளோடு அரசர் மீது தூக்கி போட்டு அவருக்கு அரிப்பு ஏற்படுத்திவிடப் போகிறீர்களே என்று அச்சப்படுத்துகிறேன். அதனால்தான் உங்கள் பூக்குடையை சந்தேகிக்கிறேனே தவிர உங்களை சந்தேகிக்கவில்லை. அந்த பூக்குடையை மறுபடியும் சோதித்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று கையில் கொடுத்தான். அரசரின் மெய்க்காவல் படையை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அவர்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு பிரம்மராயர் கூட பணிந்துதான் போக வேண்டும். ஒரு பெண்மணி உறக்கச் சொன்னாள். அந்த வீரன் உதட்டின் மீது விரல் வைத்து அமைதியாக இரு என்று எச்சரித்தான். அந்த மெய்க்காவல் படையிடம் ஒரு கண்டிப்பு இருந்தது, மெல்லிய கனிவும் இருந்தது. ஒரு மேல் மாடத்தை மெய்க்காவல் படைத்தலைவர் சுட்டி காட்டினார். ஒரு மெய்க்காவல் வீரன் உடனே தாவி ஏறினான். அந்த வீட்டின் மேல் மாடத்தில் 3 இளைஞர்கள் நின்று கொண்டிருந்தனர். அரசர் வருவதை வேடிக்கை பார்க்க ஆவலாக இருந்தார்கள். அவர்கள் மூவரையும் நெட்டி தள்ளி அந்த வீரன் கீழே கொண்டு வந்தான். எதற்காக என் வீடு? நான் அரசரை பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் யார் மறுப்பதற்கு? இளைஞர்கள் எகிரினர். அவர்கள் மெய்க்காவல் படைத்தலைவனிடம் கொண்டு வரப்பட்டார்கள். அங்கே போய் நிற்கக்கூடாது என்று போன முறையே எச்சரித்தேன். உங்கள் வீடு பழமையான வீடு, அது சிதிலமாக இருக்கிறது. அங்கே போய் நின்று நீங்கள் ஆவலில் எட்டி பார்ப்பீர்கள். அங்கிருந்து கல் உருண்டு ஓடி முதல் கூரையில் விழுந்து முதல் கூரையிலிருந்து 2ஆம் கூரைக்கு தாவி அங்கிருந்து மக்கள் தலையிலோ அல்லது அரசருடைய குதிரையிலோ அல்லது பின்னால் வரும் பல்லக்கிலோ அடிபடலாம். இது வீண் கலவரத்தை ஏற்படுத்தும். உங்கள் மேல் மாடத்தை பூட்டி சாவியை என்னிடம் கொடுத்து விடுங்கள். செப்பனிடப் போகிறீர்களே என்று தெரிந்தாலொழிய நீங்கள் யாரும் மேல் மாடத்தில் எதற்கும் போகக்கூடாது என்பது என்னுடைய கட்டளை. அதையும் மீறி ஏறினால் நான் கடுமையாக தண்டிப்பேன். இதை போன முறையே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா? இப்படி மெய்க்காவல் படைத்தலைவர் அதட்ட அந்த வீட்டில் மேல்மாடம் பூட்டி அவர்களிடம் சாவி கொடுக்கப்பட்டது. சாவி கொடுக்க வரும் பொழுது வீட்டின் தலைவனிடம் ஒரு மெய்க்காவல் படை ஆள் இதமாக பேசினான். எங்கள் தலைவர் பேசிவிட்டாரே என்பதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அரசருடைய நன்மைக்காகவும் உங்களுடைய நன்மைக்காகவும் தான் அவர் அப்படி சொன்னார். சென்ற முறை சொன்ன பொழுது நீங்கள் சரியென்று ஏற்றிக்கொண்டீர்கள். உடனே செப்பட்டிட்டு விடுவதாக சொல்லவும் செய்தீர்கள். இதுவரை செய்யவில்லை என்பதால் தான் இந்த முறை அவர் உங்களிடம் கடுமையாக பேசினார். செப்பனிடப்படுவதற்குண்டான அனைத்து ஆயத்தங்களையும் செய்துவிட்டு உடனே என்னிடம் வாருங்கள். மேல் மாடத்தின் சாவி என்னிடம்தான் இருக்கும். நானே இங்கு வந்து திறந்து விட்டு விடுகின்றேன் என்று அந்த வீரன் இதமாக பேசினான். அதற்கு அந்த வீட்டின் சொந்தக்காரர் தலையை அசைத்தார். மேல் மாடத்தில் போய் நின்ற இளைஞர்களை கண்டித்து கொண்டார். உங்களால் தான் எனக்கும் கெட்ட பெயர் என்று அவர்களை கோபித்து கொண்டார். அந்த இளைஞர்களை மெய்க்காவல் படை வீரர்கள் தள்ளிக்கொண்டு போய் மிகச்சரியான இடத்தில் நிற்க வைத்தான். இந்த இடத்தில் நின்று கொள்ளுங்கள். அரசர் வெகு நிச்சயமாக சில வினாடிகள் தாமதிப்பார். அவசியமானால் இன்னும் அதிக நேரம் கூட நிற்பார். இன்னும் அவசியமானால் இந்த மண்ணை தொட்டுவிட்டு நமஸ்கரித்து விட்டு போவார். மிக முக்கியமான காரியங்களுக்கு போகும் பொழுது, போருக்கு போகும் பொழுது அல்லது வேறு சில விஷயங்களுக்கு போகின்ற பொழுது அரசர் இந்த இடத்தை வெறுமே தாண்டுவதே இல்லை என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்க அவர்கள் விழித்தனர். அதோ அந்த கல்லை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று சுட்டி காட்டினான். ஆம், குதிரைகளை நாங்கள் அந்த கல்லில் தான் கட்டுவோம். என்ன செய்வது? இது காலத்தின் கோலம். இப்பொழுது அது குதிரை கட்டுகிற கல்லாக மாறிவிட்டது. உண்மையில் அது குதிரைகள் கட்டுகிற கல் இல்லை நண்பனே, அது ஒரு நடுக்கல். தன்னைத்தானே பலியிட்டு கொண்ட ஒரு போர் வீரனின் நடுக்கல். அப்படியா? அம்மாதிரி அதில் ஒன்றும் எழுதப்படவில்லையே. எழுதப்பட்டது பூமிக்கு அடியில் புதைந்து போயிருக்கிறது. வெள்ளத்திலும் மழையிலும் மண் ஏறி ஏறி மூடிவிட்டது. அகற்றி பார்த்தால் நிச்சயம் தெரியும். ராஜராஜருக்கு அந்த கல்லின் மேல் மிகுந்த பிரியம் உண்டு. அவர் நின்று அந்த போர் வீரனை வணங்கிவிட்டுத்தான் போவார். எப்பொழுது அந்த போர் வீரன் தன்னை பலியிட்டு கொண்டான்? வெகு காலத்திற்கு முன்பு என்று மெய்க்காவல் படை வீரன் அந்த வீட்டிற்கு அருகே போய் அந்த இளைஞர்களோடு பேசினான். வெகு காலம் என்றால் எப்பொழுது? அந்த இளைஞர்கள் அவனை
சுற்றி கொண்டு கேட்டனர். விஜயாலய சோழன் என்கின்ற மன்னர் 150 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ தேசத்தை ஆண்டு வந்தார். இன்றைய சோழ தேசத்தின் சிறப்புக்கு அவர்தான் காரணம். விஜயாலய சோழன் பல்லவர்களோடு சேர்ந்து சாளுக்கியர்களை திருப்புறம்பயம் என்கின்ற இடத்தில் எதிர்த்து போர் செய்து வெற்றி கண்டார். அப்படி போருக்கு கிளம்புகின்ற பொழுது ஒரு வீரன் விஜயாலய சோழன் புகழ் பெற வேண்டும் என்றும் இந்த சோழ பரம்பரை பெரும் பரம்பரையாக விளங்க வேண்டும் என்றும் வெகுகாலம் நீடித்து நின்று உலக சரித்திரத்தில் இடம்பெற வேண்டும் என்றும் சந்திர சூரியர்கள் உள்ளவரை இந்த சோழ பரம்பரை மறக்கப்படக்கூடாது என்றும் அதன் மன்னர்கள் பேசப்பட வேண்டும் என்றும் காளியிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு தன்னையே பலியிட்டு கொண்டான். பையன்கள் அவனுடைய பேச்சை ஆவலாக கேட்டனர். தன்னை பலியிட்டுக் கொள்வது எப்படி என்று நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? அவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு மெல்லிய மூங்கிலை பூமியில் நட்டு விடுவார்கள். அந்த மூங்கில் நுனியில் அந்த வீரன் தன் குடுமையை முடிந்து கொள்வான். பிறகு மண்டியிட்டு உட்கார்ந்து கொள்வான். அப்பொழுது மூங்கில் வளைந்து முடியை இறுக பிடித்து கொள்ளும். அந்த வீரன் கத்தியை உருவி விஜயாலய சோழனை நெருங்கின்ற பொழுது தன் கழுத்தில் வேகமாக வீசிக்கொள்ளுவான். கத்தி கழுத்தை வெட்டி துண்டு போட்டுவிடும். அந்த மூங்கில் குடுமி தொங்குகின்ற தலை நாலாபுரமும் வீசி ஆடி இரத்தத்தை தெறிக்கும். சில சமயம் அது மன்னரின் மீதும் விழும், மன்னரின் குதிரைகளின் மீதும் தெறிக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படி இரத்தம் தெறித்தால் நல்ல சகுனம் என்றும் சொல்லுவார்கள். இந்த வீரன் தன்னை வெட்டி கொண்ட பொழுது அந்த இரத்தம் எகிரி விஜயாலய சோழன் நெற்றியில் பொட்டு பொட்டாக விழுந்ததென்றும் சுற்றியுள்ள வீரர்கள் முகத்திலும் விழுந்ததென்றும் வெற்றி நிச்சயம் என்றும் கோஷமிட்டனர். விஜயாலய சோழன் தன்னை பலிகொண்ட அந்த வீரனின் குடும்பத்திற்கு நிறைய நிலங்கள் அளித்தார் என்றும் பொற்கழஞ்சுகள் கொடுத்தார் என்றும் அவருடைய குழந்தைகளுக்கு பதவிகள் பட்டங்கள் கொடுத்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. விஜயாலய சோழனின் வெற்றிதான் சோழ சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரம். பல்லவர்களுக்காக விஜயாலய சோழன் போரிட பல்லவர்கள் சோழ தேசத்தை விஜயாலய சோழனிடம் கொடுத்து விட்டு போனார்கள். அதற்கு பிறகு பராந்தகர் ஆட்சி செய்தார். அவருக்கு பிறகு ஆதித்த சோழர் ஆட்சி செய்தார். அதற்கு பிறகு பராந்தகருக்கு 3 மகன்கள். முதல் மகன் ராஜாதி ராஜன், இரண்டாவது மகன் கண்டராதித்தர், மூன்றாவது அரியணை ஏறியது அரிஞ்சயர். அரிஞ்சயருடைய மகன்தான் சுந்தர சோழர். சுந்தர சோழருக்கு பிறகு கண்டராதித்தருடைய மகன் மதுராந்தகன் என்கின்ற உத்தம சோழர் ஆட்சி செய்ய இப்பொழுது சுந்தர சோழருடைய மகனான அருள்மொழி என்னும் ராஜராஜர். உங்களுக்கு சோழ சரித்திரம் புரிகின்றதா என்று பிரியமாய் கேட்க அவர்கள் ஆம் என்று தலையாட்டினர். எங்களுக்கு ஏற்கனவே மனப்பாடம் விஷயம்தான் அது. ஆனால் நீங்கள் சொல்லும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நடுகல்லை பற்றி நீங்கள் சொன்னதும் மிக நல்ல விஷயம். நாங்கள் ஒன்று செய்யலாமா? இந்த நடுகல்லை நன்றாக நீர் விட்டு அலம்பி சந்தனம் பூசி குங்குமமிட்டு ஒரு மாலை அணிவித்து விடட்டுமா? அந்த வீரன் தயங்கினான். சரி செய்யுங்கள் என்று சொன்னான். அவர்கள் வீட்டிற்குள் ஓடினர். மாடத்தில் நின்ற இளைஞர்கள் ஏன் வீட்டிற்குள் ஓடுகிறார்கள் என்று பெரியவர்கள் திகைக்க தொலைவில் எக்காலம் ஒலித்தது. மன்னர் புறப்பட்டு விட்டார் என்று அது சொல்லிற்று. எக்காலத்தாலும் சிறுமுரசாலும் தெரிந்தால் போதாது, மன்னர் கிளம்பி விட்டது தெரிய வேண்டும் என்பதற்காக 2 குதிரை வீரர்கள் வேகமாக வந்து தெருவில் இருக்கும் வீரர்களை எச்சரிக்கை எச்சரிக்கை என்று கூவி உற்சாகப்படுத்தினர். குதிரையில் உள்ள வீரர்கள் தங்களுடைய வாட்களை இறக்கி கட்டிக்கொண்டு ஈட்டிகளை உயர்த்தி பிடித்து கொண்டு மன்னரின் வருகைக்காக காத்திருந்தனர். மக்கள் அதிகமாக தெருவை அடைத்து கொண்டிருந்தால் விலகி போகும்படி வேகமாய் எச்சரித்தார்கள். முதலில் ஒரு சிறிய குதிரைப்படை நாலா பக்கமும் மும்முரமாக பார்த்து கொண்டு வந்தது. தெருவில் நிற்பவர்களை ஊடுருவி பார்த்து தெரியாத முகங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்று சோதனையோடு நடந்தது. சட்டென்று யாரோ ஒரு பைராகியை பிடித்து யார், எந்த ஊர் என்று விசாரித்து அவர் பைராகி என்று தெரிந்ததும் இங்கே நிற்க வேண்டாம் என்று துரத்தியது. மன்னரை பார்க்க விரும்புகின்றேன் அவர் சொல்லவுடன் அருகில் உள்ளவர்கள் இந்த பைராகியின் மீது ஒரு கண் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து நடந்தது. அங்கே காவல் நிற்கின்ற போர் வீரர்கள் அந்த பைராகியை அருகே நிற்க வைத்து கொண்டனர். படை சிறிய சலசலப்புகளை ஏற்படுத்தி கொண்டு போக அடுத்தபடியாக 3 யானைகள் ஒரு சேர அணிவகுத்து வந்தன. ஒரு பாதையை அந்த யானைகள் ஏற்படுத்தின. மக்கள் முன்னே வரும்பொழுது அந்த யானைகள் வருகையினால் பின்னே போகும்படி நேரிட்டது. மக்கள் கூட்டம் ஒருவர் மீது ஒருவர் அழுந்த ஓரம் நின்று கொண்டது.
3 யானைகள் போகக்கூடிய அகலத்தை அந்த ஊர்வலம் ஏற்படுத்தி கொடுக்க, அதற்கு பிறகு இன்னொரு சிறிய குதிரைப்படை போயிற்று. இந்த படை முன்னே நகர்ந்தாலும் அடிக்கடி பின்னே மன்னருடைய அசைவை வருகையை கவனித்து கொண்டே இருந்தது. மன்னர் அதற்கு அடுத்தபடியாக உள்ள தேரில் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தார். அவருக்கு அருகே பட்ட மகிழ்ச்சி உட்கார்ந்து கொள்ள இடப்புறத்தில் சற்று கீழே ஓர் ஆசனத்தில் பஞ்சவன் மாதேவி உட்கார்ந்திருந்தாள். அவளுடைய ஒரு கால் தேரின் ஒரு படியில் இருந்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் இறங்கக்கூடிய தயார் நிலையில் அவள் உட்கார்ந்திருந்தாள். தேரை ஓட்டியது கேரளாந்த விழுப்பரையர் என்று பார்க்கும் பொழுதே தெரிந்தது. அவருடைய மீசையும் தலைப்பாகையும் கம்பீரமாக இருந்தன. மன்னர் பொருள் கிரீடத்துடன் பட்டு உடைகளுடன் மிக கம்பீரமாய் மக்களை பிரியமாக பார்த்து கொண்டபடியே போனார். மக்களே, என் பின்னே தலைக்குளத்தார் ஆலயம் நோக்கி வரச் சொல்லுங்கள் என்று அவர் கட்டளையிட, அங்குள்ள வீரர்களுக்கு அவை தெரிவிக்கப்பட, அவர்கள் மன்னரை தாண்டியதும் அவசியமெனில் நீங்களும் மன்னரின் பின்னே போகலாம், தலைக்குளத்தார் ஆலயத்து அருகே உங்களை மன்னர் வரச் சொல்கிறார் என்று சொல்ல, மக்கள் மன்னனை பின்தொடர ஆரம்பித்தனர். மன்னரின் தேருக்கு பின் 4 தேர்கள் வர, அந்த தேர்களிலும் அரசிகள் அமர்ந்திருந்தனர். அந்த தேர்களுக்கு பிறகு யானைகள் வர, அந்த தேர்களை மக்கள் நெருங்க முடியவில்லை. யானைகளுக்கு பிறகு இன்னொரு மெய்க்காவல் படை குதிரை வீரர்கள் வர, ஒரு கட்டுப்பாடான ஊர்வலம் தெற்கில் இருந்த புல்வெளியை நோக்கி நகர்ந்தது. மக்கள் அதற்கு பின் பேசியபடியே சென்றார்கள். அதில் நடுகள் இடம் வந்ததும் சட்டென்று திரும்பி வலது பக்கம் பார்த்தார் மன்னர். அந்த நடுகள் சந்தனம் மெழுகப்பட்டு, குங்குமம் இடப்பட்டு, திருநீறு சார்த்தப்பட்டு, ஒரு தாமரை பூமாலையும் போடப்பட்டு இருந்தது. அதற்கு அருகே 3 இளைஞர்கள் கை கட்டி நின்றனர். மன்னர் திகைத்து விட்டார். தேரை நிறுத்தச் சொன்னார். கீழே இறங்கி போய் அந்த நடுகலை தொட்டி வணங்கி கண்களில் ஒற்றிக்கொண்டார். நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். யார் இதற்கு மாலைகள் போட்டது என்று கேட்டார். அந்த இளைஞர்கள் நாங்கள்தான் என்று கை கூப்பினர். மிக்க சந்தோஷம், இது என்ன என்று அறிவீரா என்று அவர் விசாரித்தார். அவர்கள் விஜயால சோழனின் காலத்தில் நடந்த கதையை சொன்னார்கள். அவர் சந்தோஷமானார். அவர்களை தடவி கொடுத்தார். ஆளுக்கு ஒரு பொற்காசு கொடுக்கச் சொன்னார். தினமும் இந்த நடுகலுக்கு சந்தனம் தடவி மலர் வைத்து வணங்கி வாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று வாழ்த்தினார். தேர் ஏறி உட்கார்ந்து கொண்டார். மக்கள் கூட்டம் பின்னே கனந்து தவித்தது. என்ன, போகிற பாதையில் சட்டென்று இறங்கி விட்டீர்கள்? பஞ்சவன் மாதேவி சொல்ல, எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. வேகமாக கிளம்பி விட்டோம். இந்த நடுகலுக்கு எதுவும் செய்யாமல் வருகிறோமே என்று நெருங்கும் பொழுது தவித்தேன். ஆனால் அந்த நடுகல் தன்னைத்தானே அலங்கரித்து கொண்டு விட்டது. நான் செய்யப்போகும் காரியம் ஜெயமாகும் என்று எனக்கு தெரிந்துவிட்டது. மன்னர் உற்சாகமாக பேசினார். சந்தனம் தடவிய இளைஞரில் ஒருவன் தன் தலையை மன்னருக்காக கொய்து கொண்டால் என்ன என்று யோசித்து கொண்டிருந்தான். தலைக்குளத்தார் ஆலயத்தின் முன்பு ஊர்வலம் போய் சுற்றி நின்றது. மன்னர் தேரை விட்டு கீழிறங்க எல்லோரும் இறங்கினர். அங்கங்கே மண்ணில் குத்திட்டி நட்டு கயிறு கட்டி ஒரு பாதுகாப்பு வளையத்தை மெய்க்காவல் படையினர் ஏற்படுத்தி இருக்க, ஸ்ரீ ராஜராஜ தேவர் அந்த வளையத்திற்குள் போக, அங்கே இருந்த ராஜராஜ பெருந்தச்சர் அவர்களை வரவேற்றார். அவருக்கு பின்னே 4-5 இளைஞர்கள் நன்கு உடுத்தி கை கட்டி நின்றிருந்தனர். அவர்கள் அக்குளில் சுருட்டிய துணிப்பை இருந்தது. காலின் கீழ் கருவிகள் இருந்தன. மாமன்னர் ராஜராஜர் அவர்களை நோக்கி நடக்க, அவர்கள் முன்னே வந்து அவர் காலை தொட்டு வணங்கினர். ராஜராஜர் கைத்தட்டி எழுப்ப அவர்கள் எழுந்து நின்று கும்பிட்டனர். பட்ட மகிழ்ச்சியார் வர அவரையும் நமஸ்கரித்தார்கள். கரூர் தேவர் கூட்டத்தில் தென் திசையை பிளந்து கொண்டு உள்ளுக்குள் வந்தார். எந்த இடம் ராஜராஜ பெருந்தச்சரே என்று கேட்க, ராஜராஜ பெருந்தச்சர் அவர் காலை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு இடத்தை காட்டினார். இது மேடான இடம். இந்த இடத்திலேயே மேடான இடம். இதில்தான் கற்ப கிரகத்தின் ஈசான்ய சுவர் மூலை வரப்போகிறது. கற்ப கிரகத்தின் ஈசான்ய சுவர் மூலையில் இந்த கல்லை நட்டு இங்கிருந்து தான் துவங்கப் போகின்றோம். இதற்கு பிறகு இந்த இடத்தில் முதல் மண்டபம், அதற்கு பிறகு அங்கு சிறிய கம்புகு நட்டிருக்கின்றேனே அது 2வது மண்டபம் என்று விரிவாகப் போகின்றது. மண் பரிசோதனைகள் முடிந்துவிட்டன. காற்று பரிசோதனைகளும் முடிந்துவிட்டன. நீர் பரிசோதனைகளும் முடிந்துவிட்டன. நீங்கள் உத்தரவு கொடுத்தால், மன்னர் சரியென்று தலையசைத்தால்
நான் வேலையை துவங்கி விடுவேன் என்று சொல்ல கருவூர் தேவர் மன்னரை நோக்கி நடந்தார். மன்னர் கருவூர் தேவர் கால்களை தொட்டு வணங்க மன்னர் அவரை எழுப்பி அணைத்து கொண்டார். மன்னரை அவர் எழுப்பி அணைத்து கொண்டார். ராஜராஜா, இந்த கணத்தில் நீ உன் மூதாதையர்களை நினைத்து கொள்ள வேண்டும். விஜயாலய சோழலில் ஆரம்பித்து வருகின்ற உன் பரம்பரையை மட்டும் சொல்லவில்லை. அதற்கு முன்பும் பெயர் தெரியாது பல்லவர்களுக்கெல்லாம் முன்பு ஆட்சி செய்து வாழ்ந்தார்களே, அந்த கரிகால சோழர்களை எல்லாம் கூட நீ நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த தஞ்சை திறனை சிறப்பாக ஆட்சி செய்த மன்னர்களை, அவர்களுக்கு துணையாக இருந்த மந்திரிமார்களை, தவசீலர்களை, இந்த தஞ்சை மண்ணை விட்டு பிரியாமல் இங்கேயே சுற்றி கொண்டிருக்கின்ற அந்த சூட்சும உணர்வுகளை நீ தியானித்து கொள்ள வேண்டும். இந்த காரியம் தஞ்சை மண்ணை பெருமைப்படுத்த நடத்தப் போகின்ற காரியம். தமிழ் கூறும் நாகரிகத்தை உலகுக்கு சொல்லப் போகின்ற காரியம். கணித திறமையே, கலை திறமையே, ஆராய்ச்சி மனப்பான்மையே, எழுத்தை, படிப்பை, நாகரிகத்தின் பேச்சை, சொல்லை, செயலை, தத்துவத்தை, கடவுள் தேடலை உலகுக்கு சொல்லுகின்ற காரியம். மாமன்னா, முழுமூச்சாக இதில் இறங்கிவிட்டு இதை தவிர வேறு எதுவும் உனக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. மிகப்பெரிய காரியம் செய்கின்ற பொழுது நடுவே சில இடைஞ்சல்கள் ஏற்படலாம். அது பற்றி எந்த கவலையும் கொள்ளாதே. சிவனின் அருளால் அந்த இளைஞர்கள் உன்னை சுற்றி உள்ளார்கள், தீர்த்து வைப்பார்கள். ராஜேந்திர சோழன் உனக்கு துணையாக நிற்பான். பஞ்சவன் மாதேவி அரண்மனையை பார்த்து கொள்ளுவாள். உன்னுடைய துணைவியர்கள் இதற்கு துணையாக இருப்பார்கள். மந்திரிமார்கள் இறங்கி வேலை செய்வார்கள். எப்படிப்பட்ட கோயில் கட்ட வேண்டும், என்ன விதமாக கட்ட வேண்டும் என்கின்ற விஷயத்திலெல்லாம் வேகமாக முடிவுக்கு வந்துவிட்டு அதற்கு உண்டான ஆட்களை தயார் செய்து அவர்களுக்கு உண்டான வசதிகளை செய்து கொடுத்து விடு. இதில் ஈடுபடுகின்ற எவரும் முகம் சுளிக்காமல் இருக்கட்டும். இது தெய்வ காரியம் என்று அவர்களுக்கு சொல்லிவிடு. இதில் சௌகரிய குறைவு இருந்தாலும் சகித்து கொள்ள வேண்டும் என்று சொல். நான் செய்கிறேன் என்று கர்வப்படாமல் சகலரையும் இதில் பங்கு பெறச் செய். இது உங்களுடைய கோவில் என்று அவர்களுக்கு அறிவுறுத்து. மாமன்னா, மனிதர்கள் கூடி வாழும் இயல்பினர்கள். அவர்கள் கூடித்தான் பெரிய காரியங்களையும் செய்திருக்கிறார்கள். உன்னுடைய காலத்தில் உன்னுடைய மக்கள், உன்னுடைய மந்திரிமார்கள், உன்னுடைய மனைவிகள், உன் அரசாங்கத்து ஆட்கள் எல்லோரும் ஒன்று கூடி மிகப்பெரிய ஒரு தொண்டை சிவனுக்காக, இறைவனுக்காக செய்யப் போகிறீர்கள். இது வாழ்வாங்கு வாழும், வையத்துள் வெகுநாள் நிலைத்து நிற்கும், பூமி இருக்கும் வரையில் இந்த பெரும் கோயில் இருக்கும் என்று நான் உனக்கு உறுதி கூறுகிறேன். உன் பெயரை தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் சொல்லாமல் இருக்க முடியாது. தமிழனாக பிறந்தவன் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நீ கட்டுகின்ற கோயிலுக்கு வராமல் இருக்க மாட்டான். மிகப்பெரிய ஒரு சாதனையை நீ செய்யப் போகிறாய். செய்வதற்காகவே பிறந்திருக்கிறாய். அதைத்தான் உன் மங்கள சின்னங்கள் சொல்லுகின்றன. எனவே இதில் ஏற்படுகின்ற அத்தனை இடைஞ்சல்களையும் இறைவனுடைய கைகளிலேயே ஒப்படைத்துவிட்டு இந்த இளைஞர்களே எல்லாம் உன்னை ஊக்குவிக்கவே வந்திருக்கிறார்கள் என நினைத்துக்கொள். 7 வருடங்களில் இந்த விஷயம் நன்கு வளர்ந்து நல்லபடியாக முடியும். எனவே எந்த கவலையும் இல்லாமல் இந்த வேலையில் இறங்கு. உன்னுடைய கையால் மண்ணை கொத்தி எடுத்து சிற்பியிடம் கொடு. சிற்பி வெட்டுகின்ற குழியில் உன்னுடைய கையால் நீரை ஊற்று. நவரத்தினங்களை இடு. தங்க காசுகளை போடு. கருவூர் தேவர் கட்டளையிட்டார். மறுபடியும் ராஜராஜ தேவர் கருவூர் தேவர் காலில் பணிந்தார். அரசியர் எல்லோரும் பணிந்தனர். ராஜராஜர் எழுந்து நின்று பெரும் தச்சரை பார்த்து கை கூப்பினார். நான் மட்டுமே இந்த காரியத்தை செய்வதாக நினைக்கவில்லை பெருந்தச்சரே. உங்களுடைய கலைத்திறமை, உங்களுடைய ஆர்வம், உங்களிடம் கணிதம், இவை எல்லாம் சேர்ந்துதான் இங்கு பெரும் கோயிலாக உருவாரப் போகின்றன. இந்த நாட்டில் எனக்கு இணையான நண்பராய் நீர் பிறந்திருக்கின்றீர் என்பது மிக பெருமைப்படக்கூடிய விஷயம். உங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் நடக்க நான் முயற்சி செய்வேன். ஒருவேளை என்னால் ஏதும் குறை இருக்குமாயின் அதை இப்பொழுதே மன்னித்து, இந்த காரியம் எனக்காக செய்யப்படவில்லை, இறைவனுக்காக செய்யப்படுகின்ற காரியம் என்பதை நீங்கள் மனதில் தேக்கி குறைவர முடித்து தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்று கைகூப்பி உடல் குனிந்து வணங்க மன்னரின் மனைவிகளும் அவ்வாறே பெருந்தச்சரை வணங்கினர். பெருந்தச்சர் அதே பணிவோடு ராஜராஜரை வணங்கினார். பெருந்தச்சரின் துணைவியார் வரவில்லையா? பெருந்தச்சரின் துணைவியார் வரவேண்டியது ஒரு சம்பிரதமாயிற்றே. ஆம், அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்ல கூட்டத்திலிருந்து அவருடைய துணைவார்
இருவரை அழைத்து வந்தனர். இருவரும் வந்து மன்னர் ராஜாதிதேவரை காலை தொட்டு வணங்க, கருவூராரை நமஸ்கரிக்க, அங்கு அவர்களுக்கு வெற்றிலை பாக்கும் பொற்கிழிகளும் தரப்பட்டன. அம்மா, அவர் மிகப்பெரிய ஒரு வேலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வேலையில் இருந்து அவரை திசை திருப்பாமல் அந்த வேலையை நோக்கி அவரை தீவிரமாக ஈடுபடும்படியாக நீங்கள் இருவரும் செய்ய வேண்டும். பட்ட மகிழ்ச்சி கேட்டுக்கொள்ள சரி என்று அவர்கள் நாணத்தோடு தலையசைத்தனர். மட்டம் பார்க்கும் குண்டில் இருந்த நூல் கயிற்றை உயிரை தூக்கி பிடித்த பெருஞ்சர் அதை சிறிய கத்தியால் பட்டென்று ராஜராஜர் அறுத்தார். பெருந்தச்சர் வலக்கையை நீட்ட கிட்டத்தட்ட முழங்கை நீளமுள்ள அந்த கயிற்றை வலக்கை மணிக்கட்டில் அவருடைய 2 மனைவிகளும் 2 விரல்களில் வைக்க, அந்த 2 விரல்களை சுற்றி மணிக்கட்டையும் சுற்றி ராஜராஜர் கங்கணம் கட்டினார். அவர்கள் விரல்களை எடுத்துக்கொள்ள அந்த மணிக்கட்டு கயிறு பெருந்தச்சனார் கையில் தொங்கியது. அந்த கணத்தில் மன்னர் தங்கப்பூவை மாட்ட பெருந்தச்சர் மறுபடியும் கை கூப்பினார். தன்னுடைய உதவியாளர்களை அருகே அழைத்தார். இவன் உமாபதி, அடுத்தவன் தானுமாலயன், அதற்கு அடுத்து இருப்பவன் விஸ்வநாதன். இவர்கள் மூவரும் இங்கே நடக்கின்ற எல்லா வேலைகளுக்கும் முழு முதல் பொறுப்பு. நான் வெளியூர் போனாலும் இந்த வேலையை திறம்பட செய்பவர்கள் இவர்கள். இந்த வேலையை இவர்கள் திறம்பட என்னைப் போல் செய்வதற்காக நான் அணிந்த கங்கணம் போல் அவர்களுக்கும் அணிவிக்கின்றேன் என்று சொன்னார். அருகே அழைத்தார். குண்டிலிருந்து தொங்கும் நூலை எடுத்து அவர்கள் கையை சுற்றி கைகூப்பி நிற்க வைத்தார். மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் சத்தியமாக, கருவூர் தேவர் கால் தூசியின் சத்தியமாக, காவிரியின் சத்தியமாக, தஞ்சை மண்ணின் மீது சத்தியமாக, எங்கள் குலதெய்வம் விராட புருஷன் சத்தியமாக, 30 முக்கோடி தேவர்கள் சத்தியமாக, எங்கள் அந்தராத்மாவின் மீது சத்தியமாக, இந்த வேலை முடிகின்ற வரையில் மது அருந்துதலோ மாமிசம் உண்ணுதலோ மங்கையரின் ஆடலோ எதுவும் இல்லாமல் கடும் விரதமிருந்து கடவுளால் இந்த வேலையை முடித்து தருகிறோம். இது சத்தியம், சத்தியம், சத்தியம் என்று சொன்னார்கள். மாமன்னர் ராஜராஜர் கவலையோடும் கருணையோடும் அவர்களை பார்த்தார். மூவருமே இளைஞர்கள், செழிப்பானவர்கள். வாழ்நாளில் ஒரு முக்கியமான பகுதியை, எல்லா சுகங்களையும் புறக்கணித்துவிட்டு கோவில் கட்டுகின்ற வேலைக்கு ஆட்படுத்தி கொண்டு விட்டவர்கள். கோவில் கட்டுதல் எப்பொழுது முடியும் என்று தெரியவில்லை. குறைந்தபட்சம் 6 ஆண்டுகளாவது ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கப்பாலும் ஆகும். ஆகின்ற வரையில் இவர்கள் வேறு எதுவுமே செய்ய முடியாது. வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு இயலாது. அப்படி ஈடுபட மாட்டேன் என்று சத்தியமும் செய்திருக்கிறார்கள். மன்னர் மனம் நெகிழ்ந்தார். திரும்பி பட்ட மகிழ்ச்சியை பார்த்தார். பட்ட மகிழ்ச்சி கண் கலங்கினாள். பஞ்சவன் மாதேவி மெல்ல தலை குனிந்து அந்த இளைஞர்களின் மனநிலைமையை பற்றி யோசித்தாள். சற்று நேரம் அங்கு ஒரு அமைதி இருந்தது. அரசரிடம் மண்கொத்தியை உமாபதி எடுத்து கொடுக்க அந்த மண்கொத்தியை நெஞ்சில் வைத்து அரசர் தியானித்தார். எல்லாம் நீ, உனக்காக நீ செய்து கொள்ளுகிறாய். இங்கு என் செயல் என்று எதுவும் இல்லை. எனக்கு எந்த கர்வத்தையும் கொடுக்காமல் உன்னுடைய அடியவனாகவே இருப்பதற்கு ஆசீர்வாதம் செய். இந்த வேலையை நீயே நிறைவேற்றிக்கொள். நீ முழுமையாக உன்னை ஆக்கிக்கொள். உன்னை இங்கு காண்பதற்காகவே தவியாய் தவிக்கின்றேன். உன்னை உலகத்தோருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த முயற்சியை செய்திருக்கிறேன். நீ விரும்பினாலொழிய உன்னை எவரும் பார்க்க இயலாது. நீ சம்மதித்தாலொழிய இங்கே உன்னுடைய உருவம் தோன்றாது. நீ உன் சந்நிதானம் சாநித்தியம் இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை இறைஞ்சி மனமாற வேண்டிக் கொள்ளுகிறேன். என் சிவனே, என் இறையே, வருக வருக, இங்கு வந்து அமர்க என்று மனமாற வேண்டினார். மண்கொத்தியை கை நீட்டி ராஜராஜ பெருந்தச்சரிடம் கொடுத்தார். ராஜராஜ பெருந்தச்சு அதை வாங்கி கண்களில் ஒற்றி கொண்டார். நான் ஒரு கருவி. இதோ இந்த மண்வெட்டியைப் போல ஒரு கருவி. இந்த மண்வெட்டியைப் போல கூர்மையாகவும் உறுதியாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கு எனக்கு கற்றுக்கொடு. என்னை ஆசீர்வாதம் செய். எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக இந்த பணியை முழுமையாக முடிக்க நான் உன்னையே நம்பியிருக்கிறேன். என்னுடைய கணக்கும் கலை வித்தையும் நீ கொடுத்த பிச்சை. உன்னிடம் வாங்கிய பிச்சையிலேயே கோவில் கட்டுகின்றேனே தவிர நான் என்னுடையது என்று எதுவுமே இல்லை. நீயே உன்னை நிலைநிறுத்திக்கொள் என்று வணங்கினார். அரசரை பார்த்து ஆரம்பிக்கட்டுமா என்று கேட்டார். அரசர் சரியென்று தலையசைத்தார். மண்கொத்தியை உயரப் பிடித்து ஜனங்களுக்கெல்லாம் காட்டினார். பெண்கள் குலவை போட்டார்கள். ஆண்கள்
துணிகளை மேலே விசிறினார்கள். ஜெய விஜயீ பவ, ஜெய விஜயீ பவ, ஜெய விஜயீ பவ என்று கோஷமிட்டார்கள். அந்தணர்கள் வேதம் ஓதினர். புலவர்கள் பதிகங்கள் பாடினர். பைராகிகள் உடுக்கைகளை முழங்கினர். முரசுகள் முழங்கப்பட்டன. எக்காலம் ஊதப்பட்டது. கூட்டத்தை பிளந்து கொண்டு தளிச்சேரி பெண்கள் ஆடி வந்தனர். வரிசையாக நின்றனர். சிவ 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 என்று உரக்கப் பாடி ஆடினர். தாளம் போட்டார்கள். மத்தளங்கள் முழங்கின. சங்கும் ஊதப்பட்டது. கழுத்தில் கட்டிக்கொண்ட வீணையில் வெகு துரிதமாக ஒருவர் சிவநாமத்தை வாசித்தார். மக்கள் கைகொட்டி அதே விதமாக சிவநாமத்தை பாடினர். அந்த இடமெங்கும் சிவநாமம் பொங்கி படர்ந்தது. மன்னரும் கைகூப்பினார். சிவ 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 என்று அவரும் கூறினார். மண்வெட்டி மீண்டும் உயர்த்தப்பட்டது. மீண்டும் குரல்கள் பலமாயின. ஓங்கி ஒரு கொத்து மண்வெட்டி கொத்தப்பட்டது. மண் புரண்டு விழுந்தது. பலமுறை கொத்தப்பட்டது. ஆழமாக தோண்டப்பட்டது. ராஜராஜ பெருந்தச்சரின் உதவியாளர்கள் களத்தில் இறங்கினர். வேகமாக மண்ணை தோண்டி வெளியே போட்டார்கள். ஒரு பொற்குடத்தில் காவிரி நீர் கொண்டு வரப்பட்டது. அந்த காவிரி நீரை அந்த குழியில் மாமன்னர் ஊற்றினார். ஊற்றும் பொழுதே அவருடைய பட்ட மகிழ்ச்சியர் நவரத்தினங்களை போட்டார். பொற்காசுகளும் இடப்பட்டன. அந்த குழி நிறையும் வரை மாமன்னர் ஸ்ரீ ராஜராஜ தேவர் காவிரி நீரை ஊற்றினார். எல்லா அரசிகளும் பூக்கள் போட்டார்கள். மோதிரங்களையும் கழற்றி போட்டார்கள். ஒரு அரசி வளையலையை கழட்டி போட்டார். இன்னொரு அரசி நவரத்தின அட்டிகையை இட்டாள். சகலமும் அந்த குழிக்குள் அடங்கி போய் நின்றன. நீர் நிரம்பும் வரை ஊற்றப்பட்டது. நிரம்பியவுடன் மன்னர் நீர் ஊற்றுதலை நிறுத்தினார். எல்லோரும் அமைதியாக அந்த நீரையை பார்த்து கொண்டிருந்தனர். நீர் அசையாமல் அவ்விதமாகவே வெகு நேரம் இருந்தது. இது நல்ல இடம். நீர் கூடவும் இல்லை, குறையவும் இல்லை, சமமாக வாங்கி கொள்ளுகிறது என்று சொல்ல எல்லோரும் மகிழ்ந்தனர். வேறு ஏதேனும் போட வேண்டுமென்றால் போடலாம் என்று சொல்ல கருவூர் தேவர் தன் மடியிலிருந்து கொட்டைப்பாக்கு அளவுள்ள சந்திரகாந்த கல்லை எடுத்து அதற்குள் போட்டார். கேரளாந்தக விழுப்பறையன் என்கின்ற மந்திரி தன் வைர மோதிரத்தை கழற்றி போட்டார். வேறு சில மந்திரிகளும் தங்க ஆபரணங்களை போட மக்கள் வரிசையானார்கள். தங்கள் கையில் இருந்த செப்பு காசுகளையும் பொற்காசுகளையும் அதில் போட்டார்கள். ஒரு பெண்மணி கழுத்தில் உள்ள தங்கச் சங்கிலியை கழற்றி போட்டாள். இன்னொருத்தி இடுப்பிலிருந்து அரைஞானை மெல்ல அறுத்து அதில் இட்டாள். காது தோடுகளை பல பெண்கள் போட்டனர். கடுக்கண்களும் மோதிரங்களும் நிறைய குழிக்குள் விழுந்தன. இனி போடுவதற்கு எதுவுமில்லை என்கின்ற பொழுது வேகமாக மண்ணை போட்டு அந்த இடத்தை மூடினர். முக்கால் நிரம்பியதும் ஒரு மூளைக்கல்லை அழுத்தி பொருத்தினர். அதன் மீது இன்னொரு மூளைக்கல்லை வைத்தனர். அரைத்த சாந்தை அந்த குழிக்குள் கொட்டி இறக்கினர். அந்த கல் மீது மலர் மாலையை வைத்தார்கள். மீதியை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம் அரசரே, நீங்கள் போய் வரலாம். பெரும் தச்சர் கைகூப்ப மன்னர் திரும்பினார். அவரே தேரேறி தளிக்குளத்தையார் கோயிலுக்கு அருகே போகும் பொழுது கருவூர் தேவர் அங்கு நின்றிருந்த வீரர்களை மன்னருக்கு காட்டினார். மன்னர் அவர்கள் யார் என்று பார்க்க அந்த வீரர்கள் ஈட்டியை தலைகீழாக பிடித்து தரையில் குத்தினார்கள். அதற்கு துக்கச் செய்தி என்று பெயர். மன்னர் திடுக்கிட்டு விட்டார். என்ன என்று கருவூர் தேவரை பார்த்தாள். அவர் அருகே வந்தார்கள். யார் என்று மன்னர் பதட்டமாக கேட்க, கண்டராதித்தரின் துணைவியார் செம்பியன் மாதேவியார் என்று பதில் வந்தது. மன்னர் சட்டென்று தேரில் உட்கார்ந்தார். தலையை கவிழ்த்து கொண்டார். அங்கே பேரமைதி நிலவியது. பெருமழை ஒன்று பெய்வதற்காக கடும் புழுக்கம் அந்த காலை வேளையில் பரவியது. மக்கள் அமைதியாக மன்னரையே பார்த்து கொண்டிருந்தனர். அம்மா, என் தாயே, சிவனருள் செல்வி செம்பியன் மாதேவி, நீ போய்விட்டாயா என்று யாரோ ஒருவர் கதற அங்கே கூட்டம் மடைவுடைந்த வெள்ளம் போல் கதறத் துவங்கியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.